Gladway Housing Green City. நான் இப்போ உலக புகழ் பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் முன்னாடி பேசிட்டு இருக்கேன். இங்கிருந்து சரியா 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு வெளிநாட்டு நகரத்துக்கு நான் இப்போ போக போறேன். மதுரைக்கு பக்கத்துல ஒரு வெளிநாட்டு நகரா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுறது எனக்கு தெரியுது. நான் மட்டும் போய் பார்த்தா போதுமா? நீங்கள் கண்டிப்பா பார்க்கணும். வாங்க. இதுதான் நான் சொன்ன கிளாட்வே ஹவுசிங் பிரைவேட் லிமிடெடோட கிரீன் சிட்டி. வெளிநாட்டு நகரத்துக்கு இணையா நீங்க பார்க்கலாம். இந்த கிரீன் சிட்டியை வெளிநாட்டு நகரத்துக்கு ஒப்பிட்டு பேசுறதுக்கு முன்னாடி கிளாட்வே ஹவுசிங் கட்டுமான நிறுவனத்தை பத்தியும் அதன் சிறப்பை பத்தியும் நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த மதுரை மாநகரம் எப்படி பிரிட்டிஷ்காரங்க காலத்திலிருந்தே அதிவேகமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்ததோ அதே மாதிரி நம்ம கிளாட்வே ஹவுசிங் நிறுவனத்தாரோட முன்னோர்களும் பிரிட்டிஷ்காரங்க காலத்திலிருந்தே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல நல்லபடியா சாதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி கடந்த 4 தலைமுறைகளா இந்த ஃபீல்ட்ல ஜாம்பவான்களா இருந்தவங்களுடைய வாரிசுகள் தான் இன்னைக்கு இந்த மகத்தான கிளாட்வே ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட உருவாக்கி இருக்காங்க. மதுரை மாநகர மக்களுக்கு உயர்தர தொழில்நுட்பத்தோட தனித்தனி வீடுகளை தரமா கட்டி கொடுத்துட்டு வராங்க. அவங்களோட இந்த மெகா ப்ராஜெக்ட் தான் ஹைடெக் கிரீன் சிட்டி. இந்த கிரீன் சிட்டி எப்படி உருவாச்சுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். கிளாட்வே ஹவுசிங் நிறுவனத்தார் உங்களை சந்திக்கிறதுல எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடையுதோ அதே மாதிரி இங்க வர கஸ்டமர்ஸ் மனநிறைவு அடைஞ்சு திரும்புறதுதான் இந்த நிறுவனத்தோட நோக்கமே. இதுக்கு முன்னாடி மதுரை மாநகர்ல பல குடியிருப்புகளை கட்டி கொடுத்த இந்த கிளாட்வே நிறுவனத்தின் டைரக்டர்ஸ் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போய் அங்க இருக்கிற மக்களின் வாழ்க்கை தரத்தையும் அவங்களோட குடியிருப்புகளையும் நவீன தொழில்நுட்ப வசதிகளையும் தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு அழகான ஒரு ஹைடெக் சிட்டிய நாமளும் ஏன் உருவாக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல உருவானதுதான் இந்த ஹைடெக் கிரீன் சிட்டி. இந்த ஹைடெக் கிரீன் சிட்டியில அவங்க என்னென்ன வசதிகள் பண்ணி கொடுத்திருக்காங்கன்னு நீங்க நேரடியாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன் சிட்டி உண்மையாவே ஒரு வெளிநாட்டு சிட்டின்னு நீங்களே முடிவுக்கு வந்துருவீங்க. பொதுவா மக்கள் நினைக்கிறது என்னன்னா, நாம வாங்குற வீடு தரமானதா, வீட்டோட மதிப்பு பல மடங்கு உயரக்கூடியதா, மாநகரத்தின் எல்லைக்குள்ளேயே அமைஞ்சிருக்கான்னு தான் பாப்பாங்க.